விடியா திமுக அரசை கண்டித்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து கோவை RS புரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அபிஜித் இணைகிறார். வணக்கம் அபிஜித், விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள திமுகவிற்கு எதிரான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்தான ஆலோசனை கூட்டம் கோவை RS புரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி சட்டமன்ற போராட்டவுமான SP வேலுமணி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது பல்லாவரம் தொகுதி திமுக MLA கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் அடுக்குமாடியில் குடியிருப்பில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அவர்களது வீட்டு வேலை செய்து வருகின்றார். இந்த பணிப்பெண்ணை அடிக்கடி சித்திரவதை செய்து கையில் சூடு வைத்தும் நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமை செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த சிறுமி திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர்களது மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இருவரும் தலைமறைவாகினர். இந்த நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் சட்ட ஒழுங்கு மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையிலும் இது குறித்தான ஆர்ப்பாட்டம் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்போது கோவை RS புரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் குறித்தான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி போராட்டவுமான SP வேலுமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் நாளை மறுநாள் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்டத்தில் 3 இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக செஞ்சிலுவை சங்கம் முன்பாகவும், கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக மேட்டுப்பாளையம் பகுதியிலும், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பாக பொள்ளாச்சி பகுதியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபிஜித்.